சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையானவை. இன்று இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பு அவர்கள் சொல்லப் போகின்ற வார்த்தை இவை உன் வாழ்க்கையை திசை திருப்பிவிட காத்து கொண்டிருக்கின்றது. அவர் என்ன கேட்கப் போகிறார், அதற்கு நீ என்ன பதிலை சொல்ல வேண்டும், உன் வாழ்க்கையை காப்பாற்ற நீ எப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்று உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை ஏற்கனவே கேள்விக்குறியாக நிற்கிறது. ஏற்கனவே எந்த ஒரு விஷயத்திற்கும் பதில் சொல்ல முடியாமல் என் குழந்தையின் வாழ்க்கை இங்கே தவித்து நிற்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்கிடவும், என் குழந்தையின் வாழ்க்கையில் சோதனைகளை உருவாக்கிடவும் இவர்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம், இந்த தருணம் என்னவென்று ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் அப்பா உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். இந்த சூழ்நிலையில் உனக்கு இந்த சாயப்பா கொடுக்கின்ற எல்லாமும் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை விட்டு விடாதபடிக்கு எப்பொழுதும் என் குழந்தை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நொடியிலும் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற நமக்கு பிடித்தவர்கள் நம்மை விட்டு சென்றுவிடக்கூடாது. நமக்கு வேண்டியவர்கள் நம்மை வெறுத்துவிடக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை உருவாக்கிவிட இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். உன் அப்பா நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக பல உண்மைகள் இன்னமும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெட்ட வெளிச்சமாகவில்லை. உன்னை சூழ்ந்து வருகின்ற ஆபத்துகள் எங்கிருந்து யாரால் எப்படி வரும் என்பதனை நீ உணர்ந்திருக்கவில்லை. உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு பல இன்னல்களை கொடுக்க இந்த மனிதர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை மறந்து விடாதே. சாயப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இதுவரை வரவிருந்த பேராபத்திலிருந்து காப்பாற்றி இருக்கின்றேன். இதற்கு மேலும் சில விஷயங்களை நீதான் உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும். உன்னை தேடி வருகின்ற பல துன்பங்களிலிருந்து உன் வாழ்க்கையை நீதான் மீட்டெடுக்க வேண்டும். உன்னை சுற்றி வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் பல உண்மைகள் உன்னை தொடரும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து சாயப்பாவின் ஆசைகளோடு உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. இந்த சாயப்பாவிற்கு தெரியும் என் குழந்தையின் வாழ்க்கையில் சோதனைகளை தந்து கொண்டிருப்பது யார், என் குழந்தையின் வாழ்க்கையில் கஷ்டங்களை தந்து கொண்டிருப்பது யார் என்று இந்த சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆனால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையும் என் குழந்தை தவிர்க்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்களை உணர்ந்து உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன் முன்னால் இன்று ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் எதுவும் புரியாமல் உனக்கு நான் சொல்லவில்லை. எதிரில் கேட்கின்ற கேள்வி உன் வாழ்க்கையை தலைகீழாக்கும். இனிமேல் வாழவிட முடியாதபடிக்கு உன்னை செய்துவிடும். பல பிரச்சனைகள் உன்னை துரத்தி அடிக்கும் என்பதனை தெரிந்ததனால்தான் சாயப்பா உன்னிடத்தில் இதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன் முன் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று நிறைவாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், நம்மை தொடர்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்திலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரி செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது அதனை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாயானால் மேலும் மேலும் பல இன்னல்களுக்குள் நீ சிக்கி தவிப்பாய் என்பதனை மறக்காதே.
உன்னை சுற்றி வருகின்ற பல துன்பங்களிலிருந்து நிச்சயமாக என் குழந்தை பல வேதனைகளை அனுபவிப்பாய் என்பதனை மறந்து விடாதே. நமக்குத்தான் நல்ல வழி காண்பிக்கவும் நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லவும் நம் அப்பா இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் எதை மாற்றி கொடுக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவாய். நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனிமேல் எதையும் தாண்டி நீ நிச்சயமாக மிகுந்த மகிழ்ச்சியோடு அதனை கொண்டு சேர்க்க வேண்டிய நேரம். வாழ்க்கையில் துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும். உன்னோடு சேர்க்கின்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து வந்து காயப்படுத்தவும் செய்வார்கள். ஆனால் இந்த சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டு அவர்களையும் சமாளித்து உன்னுடைய வாழ்க்கையையும் நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு இனிமேல் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றிலும் உன் அப்பா நான் உனக்கு சொல்லக்கூடிய எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு. அதாவது இந்த அழைப்பை உனக்கு கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் காலத்திற்கு முன்னால் மறக்க முடியாத ஒரு நபராக இருக்கப் போகின்றார். ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு கெடுதலை நமக்கு செய்கின்றவர்கள் வெளியில் இருந்து வருவது கிடையாது அல்லவா? உண்மையாக நம்முடைய நிலையை உணர்ந்து உண்மையாக நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து ஒருவர் மட்டும்தான் நமக்கு இது போன்ற வேதனைகளை கொடுக்க முடியும். ஒரு கஷ்டத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் உனக்கு அந்த வேதனைகளை அதிகப்படுத்தி இந்த வாழ்க்கையை விட்டு விலகி ஓடி விடுவாய் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை சற்று கவனித்துப்பார். உண்மையாகவே இவர்களின் மனநிலை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். இவர்கள் உனக்கு மிகவும் அருகாமையில் தான் இருக்கக்கூடிய ஒருவர். அப்படி இருந்தும் அவர்கள் நினைத்திருந்தால் உன்னை நேரில் சந்தித்து உன்னிடத்தில் பேசி இருக்கலாம். ஆனால் உன்னை நேரில் சந்தித்து பேசாமல் அலைபேசியில் உன்னை அவர் அழைக்கிறார் என்றால் அப்பொழுதே அந்த சூட்சுமத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர் அலைபேசியில் உன்னோடு பேசுகிறார் என்றால் அப்பொழுதே அது என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டாமா? பேசுகின்ற வார்த்தைகள், அவர்கள் சொல்லப் போகின்ற விஷயங்கள் என்று எதுவாக இருந்தாலும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எண்ணங்கள் என்று எல்லாவற்றையும் நீ சற்று கவனமாக எதிர்த்து கொள்ள வேண்டும். இவர்கள் அலைபேசியில் உடத்தில் நோண்டி துருவி ஒரு கேள்வி கேட்கிறார்கள் என்றால் உடனே சற்று நீ அமைதி அடைந்து பதிலை கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும். உனக்கு எல்லாமும் புரியும், எல்லா மாற்றங்களும் என்னவென்று தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னை நடக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்று உன்னை விட அவர்களுக்குத்தான் நன்கு தெரியும். நீ ஒருவரின் மீது மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கின்றாய். அவர் உன் வாழ்க்கை, அவர்தான் உனக்கு எல்லாம். அப்படி நீ ஒருவரின் மீது மனக்கசப்பில் இருக்கிறாய். அது உன்னுடைய வாழ்க்கையான ஒருவர் என்று தெரிந்தவுடன் தான் இவர்கள் இது போன்ற வேலைகளை எல்லாம் செய்ய தொடங்குகிறார்கள். என்ன தெரியுமா? எது உன் வாழ்க்கை என்று நீ நினைக்கின்றாயோ அதை உன் வாழ்க்கையாக்கி விடக்கூடாது என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. அதை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே தள்ள வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. ஒரு சில நேரங்களில் நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்பது போன்ற எண்ணங்கள் கூட அவர்களுக்குள் உருவாகின்றது. இப்படிப்பட்ட மிகவும் கீழ்த்தரப்பட்ட குணங்களை கொண்ட இந்த மனிதர்களை விட்டு நீ விலகி விடுவது நல்லதுதான். இருந்தாலும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள என் குழந்தை, இவர்கள் உன்னை அழைக்கும் பொழுது, அலைபேசியில் உன்னோடு பேசும்பொழுது நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இவர்கள் பதிவு செய்கிறார்கள். உன் உயிரான அந்த உறவை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதனை பற்றி நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். உன்னுடைய உயிரான உறவு எந்த நேரமும் உனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு, உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றித்தான் சூழ்ச்சிகள் அதிகம் இருக்கிறதல்லவா? வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று என்கின்ற குணம் கொண்டவர்கள் இங்கு ஏராளமாக இருக்கிறார்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் என் குழந்தை கடந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். சாயப்பா சொல்வது போல உனக்கு வேண்டுமென்றே சோதனைகள் கொடுக்கின்ற இவர்களை எல்லாம் நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று யோசித்திருக்க வேண்டும். இவர்கள் உன்னிடத்தில் கேட்கிறார்கள் என்பதற்காக நீ என்ன சொன்னாலும் அதனை பதிவு செய்து உன்னுடைய உயிரான உறவு உன்னிடத்தில் மீண்டும் சேராதபடிக்கான வேலைகளை செய்ய நினைக்கின்றார்கள். அதனால் சாயப்பா உனக்கு என்ன சொல்கிறேன் என்பதனை கவனமாக கேட்க
உன்னிடத்தில் அவர்கள் எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும், யாரை பற்றி கேட்டாலும் ஒன்று பதில் சொல்ல மறுத்து அமைதியாக இருந்துவிடு. எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி அமைதியாக இருந்துவிடு. அப்படி இல்லை என்றால் நீ செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், அவர்கள் எந்த ஒரு விஷயத்தில் உன்னை கவிழ்க்க நினைக்கின்றார்களோ, எந்த ஒரு விஷயத்தை சொல்லி உன்னை முழுமையாக அழிக்க நினைக்கின்றார்களோ, அந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு நீ சரியானதொரு புரிதலை நிச்சயமாக கொடுத்து விட்டால் அது போதும். அப்படி என்றாலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மன உறுதியை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். சாயப்பாவிற்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். அவர்கள் உன்னிடத்தில் உன் வாழ்க்கை பற்றியும் உன்னுடைய சொந்த விஷயம் பற்றியும் அலைபேசியில் கேட்கும் பொழுது கவனமாக பதில்களை நீ கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் கேள்விக்குறியாக மாற்றி விடுவார்கள். இல்லையென்றால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகுந்த கஷ்டங்களுக்குள் கொண்டு சேர்த்து விடுவார்கள். என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி நீ எதற்காகவும் கலங்கிவிடாமல், சாயப்பா சொல்வது போல அருகில் இருக்கின்ற ஒருவர் உன்னை தேடி வந்து பேசாமல் உன்னோடு அலைபேசியில் பேசி ஒரு விஷயத்தை கேட்கிறார் என்றால் கட்டாயமாக என் குழந்தை நீ சுதாரித்து கொள்ள வேண்டும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பல இன்னல்களுக்கும் பல துன்பங்களுக்கும் உன்னை தொடர்ந்து வந்து நடத்துவதற்கு இவர்கள் தயாராகி விட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ கவனமாக உணர்ந்து விட வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு என்னவாகும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை தொடர்ந்து வருவதும் உன்னை சூழ்ந்து வருவதும் என்னவென்று என் குழந்தை நீ கவனமாக கவனிக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள பழகு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். எதற்கும் கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.